ஏங்க ஏய் என்னடி அக்கா என்னாச்சு? அவர்கிட்ட தான் எதுவும் சொல்லல, என்கிட்டயாவது சொல்லுங்கக்கா. குடிச்சிட்டு வந்து தினமும் சண்டை போடுறாரு. ஏன் எதுக்குன்னே தெரியல. அவர் கூட வாழவே முடியல. நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஏக்கா மாமன் கை வச்சானா? மொட்டை வாட்டி கை வைக்கும் போதே அந்த ஆள் கை காலை உடைச்சு மொட்டமாக்கி போட்டு விட்டு தப்பா போச்சுல, அதான் ரெண்டா வாட்டி எகிரிட்டான். அவன் அன்னைக்கு சங்க இருக்கான். தம்பி நில்லு, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என்ன நீ பேசிட்டு இருக்கிய? என் அக்கா அண்ணி அது. அவனை அக்கா கட்டி தான் கொடுத்தேன், உடவும் பண்ண கட்டி கொடுக்கல. இன்னைக்கு அவனை போய் என்ன பண்றேன்னு பாரு. சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது. நீ பாட்டுக்கு போய் எது இதுன்னு பேசிட்டு வந்துருவ. சின்ன பையன் பாரு, நம்ம கிட்ட வந்து இப்படி பேசிட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க மேல இருக்க தப்பா அவங்களுக்கு தெரியாது. எதா இருந்தாலும் அண்ணன் பேசி பாரு, நீ உள்ள போ. சின்ன பையனை என்ன ஆப் பண்ணுங்க. வாடா, வந்துட்டியா? வந்துட்டேங்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். போ, உனக்கு பிடிச்சதுதான் செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. சரிக்கா. அக்கா, என்னடா? மதியமே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி வீட்டுக்கு வந்து பேசிக்கலான்னு விட்டுட்டேன். சாப்பாடு சூப்பர்க்கா, அப்படியே அம்மா சமைக்கிற மாதிரியே இருக்கு. இந்த ஒரு கால இவ கையில சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுக்கா. நான் உனக்கு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டேல்ல? இனிமேல் டெய்லி எனக்கு நீயே சமைச்சு தரியா? சரிடா, நான் இங்கதானே இருக்க போறேன். இனிமே நானே உனக்கு சமைச்சிடுறேன். சரிக்கா. ஹலோ. அதான் வேணான்னு அமுச்சுட்டல, அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, அவளுக்கு யாரும் இல்லைலாம் நினைச்சிட்டு இருக்காத. நாங்க இருக்கோம். இவன் வேலையை மட்டும் பாரு. இன்னொரு வாட்டி அவளுக்கு ஃபோன் பண்ற வேலையோ அவளை பாக்குற வேலையோ வச்சுக்கிட்டேன்னு வையன், உன் மேல எல்லாம் செம்ம கோவத்துல இருக்கும். வை போன. நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, நாங்க இருக்கோம். என்னக்கா நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல விடு, நம்ம வீடு தானே, இதுல என்ன இருக்கு? அக்கா என்னக்கா, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் எல்லாம் பண்ணிருப்பேன்ல. பரவாயில்ல விடு, நம்ம வீடு தானே, இதுல என்ன இருக்கு? நான் அவனுக்கு லஞ்சு கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ, இந்த டீ குடிடா. எங்கடா போற? டீ போட்டு வச்சிருக்கேன், குடிச்சிட்டு போ. இல்லக்கா, எனக்கு இப்போ கடையில குடிச்சுதான் பழக்கம். நான் கடையிலே குடிச்சுக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல குடி. இருக்கட்டும்க்கா, கடைக்கு போனா பயல வருவாங்க, கொஞ்சம் அப்படியே பேஸ்ட் பேட்ச் போட்டு வருவான்ல. நீ போய் குடிக்க. சரி, போயிட்டு வா.
என்னடா டீ குடிச்சிட்டு வந்துட்டியா? குடிச்சிட்டு வந்துட்டேங்க. நீங்க இங்க வா. இல்லக்கா, ஒன்றும் இல்லைக்கா. குடும்பா, நான் துவைக்கிறேன். இல்லக்கா பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல நகரு, நம்ம வீடு தானே, இதுல என்ன இருக்கு? மிஷின் வாங்கிருக்கலாம்ல, ஏன் இன்னும் கையிலேயே துவைச்சிட்டு இருக்க? இல்லக்கா எங்க வீட்ல அப்பவே வந்துட்டு எல்லா பொருளையும் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இவங்க தான் பொருள் எல்லாம் வேணாம் பணமா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தா ஒரு பொருளையும் காணோம்க்கா. சரி அந்த பணத்தையாவது என்ன பண்ணீங்கன்னு கேட்டா உங்க கல்யாண கடன் அடைச்சிட்டாங்களாமா. ஐயோ அக்கா, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. அஞ்சு, அஞ்சு, ஏங்கா? வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தேல, ஒரு அம்மாட்ட சொல்லி வச்சிருந்தேன், வரேன்னு சொன்னாங்க. வர சொல்லட்டுமா? வேணாங்க்கா. வேணாமா? நீ சொன்ன சம்பளத்துக்கு இந்த ஒரு அம்மா தான் ஒத்துக்குச்சு. அப்புறம் இந்த அம்மாவும் போயிட்டாங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ வீட்டு வேலைக்கெல்லாம்? ஆள் பாத்துட்டேன்க்கா. அப்படியா? சரி, நான் அந்த அம்மாட்ட சொல்லிடுறேன். ஷக்கா, நான் வெளியே போயிட்டு வந்துடுறோம். எங்கடா? இல்லைக்கா, நாங்கள் 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுது. அதான் போயிட்டு அப்படியே வரும்போது வீட்டுக்கு தேவையான வாங்கிட்டு வந்துடுறோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ம். அக்கா, காஃபி கொண்டாடு. எனக்கு ஒரு காஃபி வேணும். உனக்கு காஃபி வேணும்னா நீ போய் போட்டு போ. நான் என்ன இந்த வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், எல்லா வேலையும் என்னையே வாங்கிட்டு இருக்க. இனிமே இந்த வீட்டுல நான் எந்த வேலையும் நான் செய்ய போறது இல்ல. அவங்க உங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே செஞ்சுக்கோங்க. பாத்தீங்களா என்ன பேசுறாங்கன்னு? இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், இவங்க இருந்தா இங்க சண்டை வரும், சீக்கிரமா இவங்க வீட்டுக்கு இவங்க அனுப்பி வைங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க என்னென்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. ஏங்க, இவங்கள நம்மளா கூட்டிட்டு வந்தோம்? இவங்களா தானே வந்தாங்க. இங்கதான் நம்ம வேலை செய்ய சொன்னோமா? இவங்களா தானே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சாங்க. இப்ப என்னமோ இவங்கள நம்ம வேலைக்காரியா நடத்துற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல எந்த விதத்துலங்க நியாயம்? சும்மா இருக்கியா? அவ என்ன கேட்டுட்டா? காஃபி தானே கேட்டா, அதுக்கே இப்படி கத்திட்டு இருக்க? யாரு? நான் கத்துறேனா? ஆமா. டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? உன் பொண்டாட்டி பேசுறதுதான் சரிங்கிற மாதிரி பேசுற? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து மிஷினை விட நிக்காம ஓடி வேலை செஞ்சுட்டு இருக்கேன்டா. கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் கொடுங்கடா எனக்கு. எதுக்குடா என்ன சாவடிக்கிறீங்க பாவிங்களா? என்ன என்ன நோக்கத்துக்காக இங்க வச்சிருக்கீங்க? எது நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்னு சொன்னீங்களடா. இப்ப என்னடா ஆச்சு? நீங்க அப்ப சொன்னது எனக்கு புரியலடா, ஆனா இப்ப புரியுது. இந்த வீட்டுல வெறும் சமையல்காரியா இருக்கிறதுக்காக மட்டும்தானே நீங்க என்ன வச்சிருக்கீங்க. சும்மா நிறுத்தியா உன் டிராமாவை? இங்க யாரும் அப்படி நினைச்சோன்னு எதுவும் பண்ணல. ஒரு அக்காங்கிற மரியாதைக்கு தம்பியா என்ன பண்ணமோ அதை தான் பண்ணோம். அதெல்லாம் எந்த உள்நோக்கமும் இல்லை. அப்போ இப்ப இருக்கா? அதான் பார்த்தாலே தெரியுது. உங்களை சொல்லி என்ன தப்பு? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த காலத்துல யாரு தப்பு பண்ணல, யாரு குடிக்கல. அவர் குடிக்கிறதையே காரணம் காட்டி அதையே பெருசு பண்ணிட்டேன்.
இந்த காலத்துல பொம்பளைங்க எல்லாம் குடிக்கிறாங்க, ஆம்பளை அவரு குடிச்சதுக்கு நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இங்க வந்து நின்னுட்டேன். நான் ஒரு மடச்சி இங்க செய்யற வேலைய அங்க என் வீட்டுல செஞ்சிருந்தா என் மாமியாருக்கு நல்ல மருமகளா நல்ல பேர் எடுத்திருப்பேன். என் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருப்பேன். அவர் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். தம்பிங்க இருப்பாங்க, பாத்துப்பாங்கன்னு உங்களை நம்பி வந்த பாரு. எல்லாம் என்னதான் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் இன்னொருத்த வீட்டுக்கு போயிட்டா உறவு விட்டு போயிருன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல இருக்கு. என்னானாலும் கூட பிறந்தவ சொல்றதை விட கூட படுத்தவ சொல்றத தானே கேட்பீங்க. உங்களை நம்பி வந்து என் வாழ்க்கைய நானே தொலைச்சிட்டேன்டா. ஏய், என்ன ரொம்ப கத்திக்கிட்டு இருக்க? உன்னை யார் இங்க இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தினா? இருக்க விருப்பம் இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும். டேய் சும்மா இருடா. அதுதான் ஏதோ கத்திட்டு இருக்க, நீ சேர்ந்து கத்திட்டு இருக்க. அட பாவிகளா, அன்னைக்கு அவர் போன் பண்ணும்போது நான் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள நீ வந்து போனை எடுத்து கத்தாம இருந்திருந்தா கொஞ்ச நாள் கழிச்சு அவரே என்ன வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பார். நானும் அவரு கூட ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா குடும்பம் நடத்தி இருந்திருப்பேன். நாங்க இருக்கோம்னு சொல்லி சொல்லி என் மனசை மாத்தி இருக்க வச்சதோட மட்டும் இல்லாம இப்ப எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி இருந்தா இரு போனா போன்னு சொல்றீங்க. நீங்க நல்லா இருப்பீங்கடா. இனிமே அடிச்சாலும் புடிச்சாலும் புருஷன் கூட தான் வாழணும், இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். ஓ, யார் உன்னை இருக்க சொல்லி கைப்பிடிச்சிருத்தா? கிளம்பி போயிட்டே இருக்கணும். Is either switched off or not reachable at the moment. Please try later. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் switch off செய்யப்பட்டுள்ளது. ஏபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் புருஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப கூட அவங்க எல்லாம் சென்னைக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. திரும்பலாம் வரமாட்டாங்களாம். என்னடி உன் வாழ்க்கை எப்படி போயிருச்சு? முடியாதே நிறம் பார்க்கும் கண்ணை நீ பார்க்க முடியாது. குயிலிசை போதுமே, அடுக்குயில் முகம் தேவையா? உணர்வுகள் போதுமே, அதன் உருவம் தேவையா? கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும். கண்ணில் தோன்றால் காட்சியில் தான் கற்பனை வளர்ந்துவிடும். அடப்பாடல் போல தேடல் கூட ஒரு சுக